முள்ளங்கி வச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான வத்த குழம்பு பண்ணியிருக்கீங்களா? இல்லைன்னா வாங்க பண்ணலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு முள்ளங்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல தாராளமா எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம் தாளிப்பு கொடுத்துட்டு 3 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 15 சின்ன வெங்காயம், 1 பூண்டு, அது தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. வதக்கின முள்ளங்கியும் கூட சேர்த்து வதக்கிடுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது அப்படியே மூடி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ராஸ்மெல் போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சல் வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டு அப்படியே மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அது கொதிக்கிறதுக்குள்ள 1/4 மூடி தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் அரைச்ச தேங்காவை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வெல்லமும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கரண்டியில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு மணத்தக்காளி வத்தல், கருவேப்பிலாம் சேர்த்து அப்படியே மேலே போட்டுடுங்க. கை நிறைய பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு அப்படியே சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடுங்க. எப்படி